எந்த ஒரு மனுஷன் வசனத்துக்கு செவி சாய்க்கிறானோ, நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஒருவேளை அற்பமாய் இருக்கலாம், ஒரு நாள் வருகிறது, அதற்கேற்ற பலன் கர்த்தர் நம்மோடு கொண்டு வருவா. அதற்கேற்ற பலன் உனக்கு எனக்கும் அவர் கையில் இருக்கு. எந்த மனுஷனும் உங்களை கனப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஊழியக்காரை என்னை புகழ்ந்து பேசணும், இந்த சகோதரை என்னை தாழ்த்தி பேசிட்டாரு, தேவையில்லை. நீ வசனத்தின்படி வாழு, உன் புருஷனுக்கு கீழ்ப்படி, கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, சத்தியத்துல நிலைத்திரு. கர்த்தர் அதற்கேற்று நியாய தீர்ப்பு அவர் கடத்தில் இருக்கு, அவர் கொண்டு வருவா. அப்போது உன்னை மேன்மையா வச்சிருப்பா. யாரெல்லாம் ராங் ரூட்ல போனாங்களோ அவங்கள நாங்க தான் போனோம். யாரெல்லாம் சரியான பாதையிலே இடுக்கமான வாசல் வழியாய் உள்ள வந்தாங்களோ அவங்க தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தணும். ஊழியக்காரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஊழியக்காரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்களை நடப்பான். ஆனா ஜனங்களுக்கு வந்து சொல்லும் போது கர்த்தர் உங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றுகிறார் என்னுவான். அவன் பயங்கரமான பண கஷ்டத்தில் இருப்பான். கர்த்தர் பண தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுவான். இதுதான் ஊழியக்காரன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களே பாடுகள் வழியா நடந்து போவாங்க. ஆனா கர்த்தர் உங்க பாடுகளை மாற்றுவான், உங்களுடைய நிந்தையை போக்குவான், உங்களுடைய அவமானத்தை மாற்றுவான். இதுதான் ஊழியக்காரன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நியாயத்திற்கு உண்டுங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வசனத்தை கைக்கொள்ளுங்க, நேசிங்க, மன்னிங்க, கீழ்ப்படிங்க, அன்பு கூறுங்க. ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் பகிரங்கமா எனக்கு சொல்றது, அந்த ராஜ்யத்துக்காக நீ எதை இருந்தாலும் பரவாயில்ல, உன் கௌரவம், உன்னுடைய மரியாதை, உன்னுடைய எப்பேற்பட்ட பெரிய பதவி இருந்தாலும் பரவாயில்ல, அதற்காக எல்லாத்தையும் எழுதுறான். நான் அப்படி போய் ஊத்து போட்டு ஒரு 10 கோடி சொல்லி கூட கையை தட்டிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாய்ப்பு கொடுத்த யாருக்கும் நன்றி.